ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் பார்த்ததும் உண்மையிலேயே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அழகான ஒரு அப்டேட்டு தான். நம்ம எல்பி, வைசாலி எல்லாருமே, வைசாலி அவங்க ஹஸ்பண்டும் கூட இருக்கார். அழகாக நேற்று சென்னை சுற்றி பார்க்கும்போது வந்த ஒரு அப்டேட்டு. அது மட்டும் இல்லை, நம்ம எல்பி, காவேரி, அதாவது நிவின் எல்லோருமே சேர்ந்தும் நிறைய அப்டேட்டுங்க வந்திருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் எங்கள் வீக்காக ஒன்று சேர்ந்து ஒரு அப்டேட் கூட இல்லையேன்னும் போது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம காவேரி சென்னையில் இருக்காங்க. சென்னையில் இருந்து பாக்ஸிங் பண்ணுற போல தான் நிறைய அப்டேட்டுங்க வந்துக்கின்னு தான் இருக்குது. நிறைய அப்டேட் தந்துக்கின்னு இருக்காங்க. ஆனால் நம்ம விஜய், அதாவது சுவாமி வந்து பெங்களூரில் இருக்கார். அவரும் அங்கேருந்து புதிய ஒரு லுக்கு அழகாக கொடுத்துருக்காரு, ஐஸ்கிரீம் சாப்பிட்ற போல். அது மட்டும் இல்லை, பிரியங்கா, அதாவது காற்றுக்கண்ணு நடித்தாங்கல்ல, அந்த பிரியங்கா கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பார்க்கும்போது எங்கள் வீக்கா ஃபேன்ஸாக எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மன வருத்தம் தான். ஏன்னா வந்து இவ்வளோ சீக்கிரம் எங்கள் வீக்கா கூட இருந்து எவ்வளோ சீரியலையும் அப்டேட்டையும் எபிசோடையும் பார்த்தா எங்களுக்கு இப்போ பிரியங்கா கொஞ்சம் கூட இருக்கும்போது அங்கே லக்ஷ்மி பிரியா, அதாவது காவேரி இல்லையேன்ற ஒரு ஏக்கம் எங்களுக்கு இருக்க தான் செய்யுது. எனக்கு இருக்குது. எங்கள் விஜயும் காவேரியும் ஒன்றா சேர்ந்தா நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஆனால் இந்த இடத்துல பிரியங்கா இருக்காங்க. இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், மன கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து ஆக்டர்ன்ற முறையில் அவங்க சந்திப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற முறையில் சந்திப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் எதார்த்தமாக தான் எடுத்துக்கணும். இந்த இடத்துல இவங்க பிரியங்காவும் சுவாமியும் சந்திக்கிறது ஏதாவது சீரியல் பண்ண போகிறாங்களா, இல்லை எதார்த்தமாக சந்திச்சாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. எது இருந்தாலும் ஓகே தான். ஆனால் எல்பியும் சுவாமியும் சேர்ந்து மறுபடியும் சீரியலோ ஏதோ ஒன்று பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுதான் ரொம்ப எங்களுக்கு விருப்பம். இந்த ஏக்கத்தோடு தான் நாங்கள் இருந்துக்கின்னு இருக்கோம். எங்கள் வீக்கா யாரு கூட போய் எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் அவ்வளோ ரீச் ஆகாது. ஆனால் எங்கள் காவேரி கூட பண்ணால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை முடிச்சுக்கிறேன். பை பை.